الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, ஹிஜ்ரி 1447 நம்மை விட்டும் கடந்து 1448 நம்மை அடைந்திருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாட்களும் மாதங்களும் வருடங்களும் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் ஒரு ஜும்மாவிலே பொதுவாக இஸ்லாமிய ஆண்டு என்பது யாருக்கும் அவ்வளவாக ஞாபகத்திலே இல்லாத ஒன்றாக இருக்கும். ஆங்கில வருடம் எது என்று கேட்டால் உடனடியாக 2026 என்று நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் இஸ்லாமிய ஆண்டு எது என்று கேட்டால் அவ்வளவு இலகுவாக நாம் சொல்லிவிட மாட்டோம், நமக்கு தெரியாது, ஞாபகத்திலேயும் இருக்காது. அந்த அடிப்படையில ஹிஜ்ரி 1444 ஆண்டிலே ஒரு ஜும்மாவிலே இந்த வருடம் நமக்கு மிக இலகுவானதாக இருக்கும். ஒன்றுக்கு பிறகு 444 மிக இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன ஞாபகம் இருக்கிறது. இதோ 1448 வந்து விட்டது. 4 வருடங்கள் வேகமாக ஓடிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வருடங்களையும் மாதங்களையும் பற்றி குர்ஆனிலே தனியாக பேசுகிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி, மாதங்களுடைய எண்ணிக்கையாகிறது. இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்துல 12 ஷஹ்ரன், 12 மாதங்கள் ஆகும். ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலேயே அல்லாஹு தஆலாவுடைய பதிவேட்டிலே இவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபீஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாகும் என்று அல்லாஹு தஆலா 12 மாதங்களை பற்றி, வருடங்களை பற்றி, 4 புனிதமான மாதங்களை பற்றி தனிப்பட்ட குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸமானு கதிஸ்ததார, நிச்சயமாக காலமாகிறது, கஹைஅத்திஹி, அதனுடைய முறைப்படி அது சுற்றி கொண்டே இருக்கிறது. வருடமாகிறது, அஸ்ஸனத்து, அது 12 மாதங்களாகும். 12 ஷஹ்ரன் ஃபீஹா அர்பாத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்களாகும். 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், மற்றொன்று ரஜப்
என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய திருவசனம், நபிகளாருடைய இந்த மொழி, நபி மொழி, இந்த இரண்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12. அரபி மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 ஆகும். அந்த மாதத்தை குறைக்கவோ கூட்டவோ யாராலும் முடியாது, குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. இரண்டாவதாக, இந்த மாதங்கள் என்பது வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலேயே உருவாகிவிட்டது. மாதங்கள் என்பது இப்பொழுது உருவானதல்ல, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. அரபி மாதங்கள் என்பது அல்லாஹு தஆலா உருவாக்கியது. எப்பொழுது உருவாக்கியது? வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலேயே, உலகம் படைக்கப்பட்ட காலத்திலேயே மாதங்கள் என்பது உருவாகிவிட்டது என்பதும் நமக்கு தெரிகிறது. இணையத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா 4 மாதங்களை சிறப்பித்தும் கூறுகிறான். 4 மாதங்கள் சிறப்பிற்குரியவை, 4 மாதங்கள் புனிதமானவை, 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரியவை என்று அல்லாஹு தஆலா சுருக்கமாக சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகள் எந்த மாதங்கள் என்று தனியாக நபிகளார் சொல்லுகிறார்கள். அது துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள்ல நாம இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதமும் இருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, முஹர்ரமுடைய மாதம் என்பது மிக சிறப்பிற்குரிய ஒன்று. அந்த முஹர்ரமுடைய மாதத்தினுடைய சிறப்பை ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்க வேண்டும், அதை புரிய வேண்டும், அதை அறிய வேண்டும், அந்த சிறப்பை நினைவு கூற வேண்டும், அந்த சிறப்பிற்குரிய மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் முஹர்ரமுடைய இந்த மாதத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு நினைவு கூறப்படுகிறது. இணையத்திற்குரியவர்களே, முஹர்ரம் மாதத்திற்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அதில் முதன்மையானது அல்லாஹு தஆலா தன்னோடு இணைத்து பேசுகின்ற ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஷஹ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய மாதம் என்று பேசுகிறார்கள். அஃதலு ஸியாமி, நோன்புகளிலேயே மிகச்சிறந்த நோன்பாகிறது பாத ரமலான், ரமலானுக்கு பிறகு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்திலே வைக்கப்படுகின்ற நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஷஹ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய மாதம். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வோடு இணைக்கின்ற பொழுது அது பெரும் மதிப்பிற்குரியதாக ஆகிவிடுகிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வெளிவந்த ஒட்டகம், நாக்கத் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். ஒட்டகம், நாக்கத் அரபியில சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அந்த ஒட்டகத்தை நாக்கத்துல்லாஹிங்கிறான், அல்லாஹ்வுடைய ஒட்டகம்ங்கிறான். அல்லாஹ்வால் அது உருவாக்கப்பட்டது. உலகத்துல பிறந்து வந்த ஒட்டகம் அல்ல, அது பாறை விழுந்து வெளியே வந்த ஒட்டகம். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல அதை பேசுகின்ற பொழுது நாக்கத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஒட்டகம்ங்கிறான். அல்லாஹ்வோடு அந்த பெயர் இணைக்கப்படுகின்ற பொழுது அது மிகச் சிறப்பிற்குரியதாக ஆகிவிடுகிறது. பைத் அப்படின்னா வீடு, பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு. பைத்துல்லாஹில் முஹர்ரம், அந்த மக்காவில இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃப்ல இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பைத்துல்லாங்கிறான். அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வோடு இணைக்கப்படுகிறது இந்த வீடு. எல்லா பாதைகளும் பாதைகள் தான், சபீல், சபீல் தான் பாதை. ஆனால் அல்லாஹ்வுக்காக யார் புறப்பட்டு செல்கிறார்களோ அது சபீலுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பாதையாக மாறிவிடுகின்ற பொழுது அது முக்கியத்துவம் பெறுகிறது, அது கண்ணியம் பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் எல்லா மாதங்களும் மாதம்தான், ஷஹ்ரு தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரத்தை பற்றி ஷஹ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மாதம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு கண்ணியமானது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இணையத்திற்குரியவர்களே, அடுத்ததாக அரபி இஸ்லாத்தினுடைய மாதங்களுள்ள இதுதான் முதல் மாதமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆலோசனையின்படி ஹிஜ்ரி அப்படிங்கிறது ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வருடத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது எதை முதல் மாதமாக வைப்பது? 12 மாதங்கள் ஏற்கனவே இருக்கிறது தான். வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்துல 12 மாதங்கள் இருக்கு.
எதை முன்னிலைப்படுத்துவது, எதை முதல் மாதமாக கொண்டு வருவது அப்படிங்கிற ஆலோசனையில எல்லாருடைய யோகோபித்த கருத்தும் முஹர்ரமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் முஹர்ரம் மாதம் முதல் மாதமாக, இஸ்லாமிய மாதங்களில முதல் மாதமாக முஹர்ரமுடைய மாதம் கொண்டு வரப்பட்டு இருப்பது அது மிகச்சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. இணையத்திற்குரியவர்களே, பொதுவாக முஹர்ரம் மாதத்துல நோன்பு வைப்பது என்பது மிகச்சிறப்பிற்குரிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லுகிறார்கள், அஃதலு ஸியாமிங்கறாங்க, நோன்புகளிலேயே மிகச்சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்துல வைக்கப்படுகின்ற நோன்பு. எல்லா காலங்களிலும் நோன்பு வைப்பது சிறந்ததுதான். ரமலானுக்கு பிறகு ரமலான் நோன்பு வைப்பது ஃபர்த், கடமை. அப்படி ரமலானுக்கு பிறகு ஒரு மாசத்துல வைக்கப்படுகின்ற நோன்பு சிறப்புக்குரியதாக இருக்கணும் நீங்க நினைச்சா முஹர்ரம் மாசத்துல வைங்கிறான். அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாசத்துல வைக்கப்படுகின்ற நோன்பு மிகச்சிறப்பிற்குரிய நோன்பாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளாக இருக்கக்கூடிய ஆஷூராவுடைய தினத்திலே வைக்கப்படுகின்ற நோன்பாகிறது இன்னமும் சிறப்பிற்குரியதாக ஆகிவிடுகிறது. இணையத்திற்குரியவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை சரியா ஆஷூராவுடைய நாள். அன்றைய தினம் நாம ஆஷூராவுடைய நோன்பை பற்றி பேச முடியாது என்பதால் தான் நம்ம இந்த ஜும்மாவிலே அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லி நோன்புக்காக ஆர்வப்படுத்துகிறோம். அடுத்த ஜும்மா ஆஷூராவுடைய நாள். இணையத்திற்குரியவர்களே, அன்றைய நாள் நோன்பு வைக்க வேண்டிய நாள், நோன்பை தவறவிடக் கூடாத ஒரு நாள். இணையத்திற்குரியவர்களே, ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்கு முன்பிருந்த ஐயாமுல் ஜாஹிலியத்திலேயே நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆஷூராவுடைய தினத்திலே இருந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், கானத் குரைஷ் தஸூமு ஆஷூரா ஃபில் ஜாஹிலிய்யா, குரைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பதாகவே ஐயாமுல் ஜாஹிலியத்திலேயே ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பே ஆஷூரா தினம் என்பது கண்ணியத்திற்குரிய சிறப்பிற்குரிய மாதமாக இருந்திருக்கிறது, சிறப்புப்படுத்தப்பட்ட மாதமாக இருந்திருக்கிறது. ஆஷூரா தினம் சிறப்பிற்குரிய தினமாக இருந்திருக்கிறது. ஆனால் குறைஷிகள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக அந்த காலத்துல இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு மக்காவிலே இருந்த காலம் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆஷூரால நோன்பு வைப்பாங்க. பிறகு எப்ப மதீனாவுக்கு வந்தாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய தினத்துல நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். எப்ப ரமலான் கடமையானதோ, 2ல ரமலான் கடமையாகுது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுகிறார்கள், ரமலான் கடமையாயிருச்சு, யார் விரும்புகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும், யார் விரும்பவில்லையோ அவர்கள் நோன்பை விட்டு வரட்டும். அதாவது ஃபர்துடைய அந்தஸ்துல ஆஷூராவுடைய நோன்பு இருந்திருக்கிறது என்று கிதாபுகள்ல எழுதுறாங்க. எப்ப ரமலான் ஃபர்லாகி விட்டதோ அப்பொழுது இந்த ஃபர்துடைய அந்தஸ்து அது இறங்கி விருப்பப்பட்டவர்கள் வைத்துக் கொள்ளலாம், விரும்பாதவர்கள் விட்டுவிடலாம் என்கின்ற அளவுக்கு அதனுடைய தரம் இருந்தது என்று ஃபிக்ஹ்ல கிதாபுகளில ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுகிறார். இணையத்திற்குரியவர்களே, அந்த ஆஷூராவுடைய நோன்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்பதாக குறைஷிகள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த காலமெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு நோன்பு வைத்திருக்கிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு இந்த நோன்புடைய மகத்துவம் தெரிந்ததுனால தான் தன்னுடைய சிறு பிள்ளைகளுக்கும் நோன்பு இருப்பதற்குண்டான பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, ருபைய பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆஷூராவுடைய தினத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அன்சாரிகளுடைய கிராமங்களுக்கு இப்படி சொல்ல சொன்னார்கள், இன்றைய ஆஷூராவுடைய தினத்துல யார் காலையில நோன்பில்லாமல் நோன்பை விட்டு காலை எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை போன்றே இந்த நாளை கடக்கட்டும் சொன்னார். அல்லது யார் நோன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பூர்த்தியாக்கட்டும். நோன்பு வைக்காம காலையில எழுந்திருந்தா
இந்த முழு நாளையும் ஒரு நோன்பாளியை போல நீங்கள் பூர்த்தி செய்யணும். நோன்பு வைத்திருந்தால் நோன்பை பூர்த்தி செய்யணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ருபை பின்த் முஅவ்வித் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு கம்பளியால் ஆன பொம்மைகளை செய்தவர்களுக்கு விளையாட கொடுப்போம், அவர்களுக்கு உணவு அருந்த எதுவும் தரமாட்டோம், அவர்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி பழக்குவோம், நோன்பு திறப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு பசி எடுத்து அழுதார்கள் என்றால் இந்த பொம்மைகளை வைத்தவர்களுக்கு விளையாட்டு காட்டுவோம் என்று ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இணையத்திற்குரியவர்களே, சஹாபிய பெண்மணிகள் சஹாபாக்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இணையத்திற்குரியவர்களை இன்னும் சொல்லப்படுகிறது, பிரயாணத்திலே கூட ஆஷூராவுடைய நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொதுவாக பிரயாணத்துல நோன்பு என்பது சலுகைக்கு உட்பட்டது. ரமலானுடைய ஃபர்லான நோன்பாக இருந்தாலும் கூட அவைகள் பிரயாணியாக இருக்கின்ற பட்சத்தில நோன்பை விட்டுக் கொள்ளலாம், சலுகை இருக்கிறது. பிறகு அதை கலா செஞ்சிடணும், அது வேற விஷயம். ஆனா சலுகை இருக்கிறது. ஆனா ஆஷூராவுடைய இந்த நோன்பை பிரயாணத்திலே கூட விடாதவர்களாக முன்னோர்கள் இருந்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை பிரயாணத்துல வைப்பார்கள். அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரயாணத்துல ஆஷூராவுடைய நோன்பை வைப்பார்கள். அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரயாணத்துல நோன்பு வைப்பார்கள். அஸ்-ஸுஹ்ரி அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய நோன்பு விடுபட்டு விட்டால் அதற்கென்று மற்றொரு காலம் இருக்கிறது, மற்றொரு காலம் இருக்கிறது, கலா செய்து கொள்ளலாம். ஆனால் ஆஷூரா யஃபூது, தப்புச்சுன்னா தப்புனதுதான், அதற்கென்று ஒரு கலா இல்ல, அதை மீட்ட முடியாது. அதனால நாம் பிரயாணமாக இருந்தாலும் அந்த நோன்பை நான் விட மாட்டேன் என்று அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், இணையத்திற்குரியவர்களே, ஆஷூராவுடைய நோன்பு எவ்வளவு முக்கியத்துவம் பொருந்தியது அப்படிங்கிறத கவனத்துல கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, ஆஷூரா நோன்பு ஏன் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். அப்படி மதீனாவுக்கு வருகின்ற சமயத்தில யூதர்கள் எல்லாம் ஆஷூராவுடைய தினத்தில நோன்பு வைப்பதை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் இவர்கள் எல்லாம் இன்றைய தினத்திலே நோன்பு வைத்திருக்கிறார்கள் கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்றைய தினம் யஹூதிகளுக்கு ஃபிரௌனிடமிருந்து வெற்றி கிடைத்த ஒரு தினமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனூ இஸ்ரவேலர்களுக்கும் ஃபிரௌனிடமிருந்து வெற்றி கிடைத்த ஒரு தினமாகும். இணையத்திற்குரியவர்களே, ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோலன் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்துல அத்தனை பனூ இஸ்ரவேலர்களையும் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வைத்திருந்தான். அவனிடமிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சமயத்தில அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கேயே வாழ வைத்து, அவனுடைய அரண்மனையிலேயே வாழ வைத்து, அதற்கு பிறகு அவனுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தை எடுத்து சொல்லி, நுபுவத்தை எடுத்து சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில அவன் இவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வருகின்ற சமயத்தில நைல் நதி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வழிபடுகிறது. அவன் அதற்கு பின்னால் ஃபிரௌன் உள்ளே நுழைகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் கரையேறி விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் நைல் நதியிலேயே வைத்து மூழ்கடித்து விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அன்றைய மூழ்கடித்த அந்த தினமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமான பனூ இஸ்ரவேலர்களும் காப்பாற்றப்பட்ட, வெற்றி கொள்ளப்பட்ட தினமே ஆஷூராவுடைய தினம். எனவே அந்த வெற்றி கொள்ளப்பட்டதற்கு கண்ணியம் செலுத்துவதற்காக, நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் இந்த நாளிலே நோன்பு வைக்கிறோம் என்று அன்றைய யகூதிகள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு மூசா மின்கும், உங்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக தகுதியானவர்கள் நாங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு, நன்றி செலுத்துவதற்கு அதிகம் தகுதியானவர்கள் நாங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் நோன்பு நோக்க சொன்னார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. இணையத்திற்குரியவர்களே, அப்படியாக ஹிஜ்ரி 9 வரை ஒரே ஒரு நோன்பு, ஆஷூராவுடைய ஒரு நோன்பு அந்த ஆன்றைய தினத்திலே மட்டும் வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது.
சஹாபாக்கள் ஹிஜ்ரி 9ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யா ரசூலல்லாஹ், இதோ இந்த யகூதிகளும் இன்றைய தினத்திலே நோன்பு வைக்கிறார்கள், நாமும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கு மத்தியில என்னதான் வித்தியாசம், அவர்கள் செய்வதையும் நாம் செய்கின்றது போதல்லவா இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 9ஐயும் சேர்த்து நாம் நோன்பு வைப்போம், சுன்னா யௌமத் தாசிஇ என்று நபிகளார் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் தனியாக ஆஷூராவுடைய தினத்தில் மட்டும் நோன்பு வைக்க கூடாது, ஒரு நோன்பை முன்னமோ அல்லது ஒரு நோன்பை பின்னமோ சேர்த்து நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம் அப்படின்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நோன்பு சேர்த்து வைக்கணும், வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நோன்பு சேர்த்து வைக்கணும். இல்ல 3 நோன்பு வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்தா 3 நோன்பும் வச்சுக்கலாம். ஆனா வியாழனும் சனியும் வைக்க கூடாது. அப்படி கேட்கிறாங்க, வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் வச்சுக்கலாம், அப்படி இல்ல. ஆஷூரா என்று நோன்பு வைப்பதுதான் சுன்னத்து, அன்னைக்குதான் வைக்கணும். ஒரு நாள் முன்ன பின்ன சேர்த்துக்கணும், வியாழன் சேர்த்துக்கணும் அல்லது சனி சேர்த்துக்கணும். ஆக மொத்தம் 2 நோன்புகள் ஆஷூராவுடைய தினத்தை முன்னிட்டு நாம் வைப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த மிகச்சிறந்த ஒரு வழிமுறையா. இணையத்திற்குரியவர்களே, ஆஷூராவுடைய நோன்பு வைப்பதினால் நமக்கு என்ன கிடைக்கப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள், சௌமு யௌமி ஆஷூரா, ஆஷூரா நாளுடைய நோன்பாகிறது, அஹ்தஸிபு அலல்லாஹி, நான் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறேன், ஐ யுகஃபிர ஸனத்தம் மாலியத்தன், கடந்த 1 ஆண்டு செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆஷூராவுடைய அந்த நோன்பை வைப்பதின் காரணமாக கடந்த 1 வருடங்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்கின்ற பொழுது அந்த நோன்பை நாம் ஏன் தவறவிட வேண்டும்? இணையத்திற்குரியவர்களே, ஆஷூராவுடைய அந்த தினத்தில் இருந்து நாம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. ஒரு சிரமமான ஒரு கஷ்டமான காலங்களிலே முதல்ல நாம அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதிக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள், பின்னால் ஃபிரௌனுடைய படை நெருங்கி கொண்டிருக்கிறது, 2 பக்கமும் ஆபத்து சூழ்ந்திருக்கிற சமயத்தில இன்னால முதுரகூன் என்று பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த சமயத்துல நாம் அகப்பட்டு கொண்டோம், நாம் மாட்டிக்கொண்டோம், நாம் தப்பிக்க முடியாது என்று சொன்ன சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி நைல் நதியை பிளக்க செய்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் பொதுவான நியதியும் கூட, பொதுவான படிப்பனையும் கூட. எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் சிரமத்திலே கஷ்டத்திலே மாட்டிக்கொள்கிறீர்களோ, தப்பிக்கவே முடியாது என்ற எந்த சிரமமாக இருந்தாலும் இன்ன மஅய ரப்பி, என்னோடு என்னுடைய இரட்சகன் இருக்கிறான், நான் அவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது, என்று நம்புகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்குண்டான வழியை, அதற்குண்டான முறையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்து நம்மை பாதுகாப்பான். அப்படி அல்லாஹு தஆலா பாதுகாத்ததற்கு பிறகும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன் நன்றியுடனும் நடந்து கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, வெற்றி கொள்ளப்பட்டதற்கு நன்றியாக நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. நாமும் அப்படித்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக ஒரு நடைமுறை இருக்கிறது. சிரமமாக இருக்கின்ற சமயத்தில, கஷ்டமாக இருக்கின்ற சமயத்தில அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோம், அழுவோம், அதற்காக நோன்பு வைப்போம், தர்மம் செய்வோம், ஆடு இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா கஷ்டம் நீங்கியதற்கு பிறகு முற்றிலுமாக அல்லாஹ்வை மறந்து விடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல இதை தெளிவுபடுத்தவும் செய்கிறான். ஒரு மனிதனுக்கு சிரமம் ஏற்படுமையானால் அவன் நம்மை படுத்தவனாக, நடந்தவனாக, நின்றவனாக நம்மை அழைக்கிறான். பலம்மா கஷஃப்னான்ஹு துர்ரஹு, எப்பவுடைய சிரமத்தை நாம நீக்கி விடுகிறோமோ மர்ர, அவன் கடந்து செல்கிறான் நம்மை அழைக்காதவனை போலவே. நம்மகிட்ட கேட்காத மாதிரியும் நாம் அவனுக்கு உதவி செய்யாத மாதிரியுமே அவன் போய்கிட்டு இருக்கான். ஆனா கஷ்டம் வர்றப்ப நம்மள்கிட்ட கேட்டா நாம அவனுக்கு உதவி செஞ்சோம், அதன் மூலமா தான் கஷ்டம் நீங்குச்சு. கஷ்டம் நீங்கினதுக்கு பிறகு நம்மை கண்டுக்கிறதே இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிரமம் வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, அது அல்லாஹ்விடத்துல கேட்டோம், அல்லாஹ் அதை நீக்கி விட்டான் என்றால் மறக்காமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட வேண்டும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஷுக்ரன் இல்ல.
கண்ணியத்திற்குரியவர்கள், இதை தாண்டி ஒரு 2 ரக்காத்துகள் ஷுக்ரு நஃபில், நன்றிக்கான தொழுகை என்று சொல்லி ஒரு 2 ரக்காத்துகள் அல்லாஹ்வுக்காக தொழுவது, அதையும் தாண்டி மிகப்பெரிய சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை விடுவித்திருந்தால் அவனுக்காக நோன்பு வைப்பது, ஒரு நோன்பு நன்றிக்காக. ஒரு காரியம் நடப்பதற்காக எப்படி நோன்பு வைக்கிறோமோ, ஒரு காரியம் நடந்ததற்கு பிறகும் நன்றிக்காக நோன்பு வைப்பதும் பிகலாருடைய வழிமுறைகளிலே இந்த ஆஷுராவின் மூலம் நாம் கிடைக்க பெறுகின்ற மிக பெரும் படிப்பினையாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆஷுராவுடைய வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முழுமையாக நோன்பு நோற்று அதனுடைய பயனை அடைந்து எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.